என்னடா அன்னைக்கு அடிக்காம இன்னைக்கு வந்து அடிக்கிறான்னு பாக்குறியா? அன்னைக்கு குழந்தைங்க முன்னாடி என்னால எதுவும் பண்ண முடியாம கையும் காலும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு. இப்ப குழந்தைங்கள ஜேம்ஸ் கூட அனுப்பிட்டு அதுக்கு தாண்டி வந்தேன். எவ்வளவு திமிரு இருந்தா குழந்தைய கடத்திட்டு போயிருப்பேன். ஒரு அடியோட விட்டா இவளாம் திருந்த மாட்டா. இவளை தூக்கி போட்டு அப்படியே மிதி மிதினு மிதி. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன அடிக்கிற? இங்க பாரு, உன் குழந்தைய உன்னை விட நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். என்ன வைக்கரிச்சலா? என்ன அம்மானு சொல்றானு? அம்மானு சொல்றானு உனக்கு வயிறு எரியுதா? சொல்லு. மூடு. ஒரு வார்த்தை இனிமே யாரையாவது இந்த வீட்டுல எதிர்த்து பேசுன தொலைச்சு போடுவேன். தொலைச்சி. என்னடி யார பிளாக்மெயில் பண்ற? உன்னை உண்மையிலே அவ ஏன் மகளா இருந்து நான் வளர்த்து உன்னை அம்மானு கூப்பிட்டு இருந்தானா முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். திருட்டுத்தனமா பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் நீ தான் அம்மா அம்மானு சொல்லி வளர்த்திருக்க. வெக்கமா இல்ல? உன் மூஞ்சில அப்படியே காரி துப்பணும் போல இருக்கு. என் கூட பிறந்துட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை நாளும் வாய மூடிக்கிட்டு இருந்தேன். இனிமே யாரையாவது எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிப்பாரு, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் புருஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை அடிக்கணும்னு நினைச்சேன். என் மனசார உன்னை அடிச்சு என் மனசுல உள்ள ஆதங்கத்தெல்லாம் தீர்த்துக்கணுங்கிற வெறியில தான் இப்ப வந்து உன்னை சாத்திக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் வந்தா உன்னை என்ன பண்ணிடுவான்? அவன் முன்னாடி நீ என்ன அடிச்சதே இல்லையா? உன் புருஷன் வந்த உடனே ஏன் மகா அடிக்கிறேன்னு சொல்லிட போறானா? அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தானே தெரியும். வாய மூடு. அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சு போடுவேன். தொலைச்சி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? உன்னை நான் ஏசுனா கூட அவரு ஒன்னு சொல்லாத மகா விடு, என்ன செய்யறது, உன் கூட பிறந்தவ உன்ன மாதிரி இல்ல, அவ வேற மாதிரி இருக்கா, விடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ அவரை தப்பா சொல்றியா? இங்க பாரு, தொலைச்சு போடுவேன். உன்னை அடிச்சா கூட அவருக்கு தான் அது பாவமா தெரியும். ஆனா அவர் உன் மேல இப்ப கொலை வெறியில இருக்காரு. நான் உன்னை அடிக்கிறத பார்த்தா அவர் உன்னை இன்னும் கொன்னே போடுவாரு. ஒழுங்க மரியாதையா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற வழிய பாரு. எந்த சனியே திருத்துற மாதிரி தெரியல. நீங்க தான் இவளுக்காக பாவப்படுறீங்க. அவ கொஞ்சமாவது அத தப்பா உணர்றாளா? அடியே ஜாக்குலின், என் வழியில கிராஸ் பண்ணாத. இங்க பாரு, ஏற்கனவே இவளுக்கு 4 வருஷம் அவஸ்தை. அப்புறம் பாடு பெருந்திண்டாட்டமாயிர போது. ஒழுங்கா பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன இங்க பாரு, அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நீ உசுரோட கூட இருக்க மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஒழுங்கான வாழ்க்கைய வாழ பாரு. இன்னொரு தடவை யாரையாவது படுத்தணும்னு நீ நினைச்சா கூட நீ இருக்க மாட்டேன். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. அவளுக்காக என்ன அடிக்கிறல்ல? இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசம் இல்லைல்ல? அவளுக்காக என்ன அடிப்பியா? அதுவும் அவ கண்ணு முன்னாடி. வாய மூடு. பாசத்தை பத்தி நீ பேசுறியா? உனக்கு என்னடி பாசம் இருக்கு? உனக்கு அப்படி ஒரு பாசம் இருந்திருந்தா என் குழந்தைய கடத்திருப்பியா? அவ யாருடி? நம்ம நாத்தனாரு. உனக்கும் எனக்கும் அவ நாத்தனார் தான். நான் எப்படி நடந்துக்கிறனோ அத மாதிரி தானே நீ அவகிட்ட நடந்துக்கணும். நீ குழந்தைய கடத்தின கெட்ட காரியத்துக்காக அவ உன்னை இப்படி பேசிட்டு இருக்கா. இல்லனா என்னைக்காது உன்கிட்ட அவ மரியாதை குறையா நடந்திருப்பாளா? வெக்கங்கட்டு போய் அவளை சபிக்கிற. இங்க பாரு மகா, தேவை இல்லாம அவளுக்கு ஏண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு குழந்தை கிடைச்சிட்டுல, உன் வேலையை பார்த்துட்டு போ. இத சொல்ல உனக்கு வாய் கூசல. கூட பிறந்தவ குழந்தையவே கடத்தி இருக்கனா நீ எப்பேற்பட்டவளா இருப்ப? இங்க பாரு, இனிமே உனக்கு எனக்கும் இடையில எதுவுமே கிடையாது. என் தங்கச்சி எப்பவோ செத்துட்டா. ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. நீ வா ஜாக்கலின். இந்த மாதிரி தராதரம் தெரியாதுங்க கிட்டலாம் பேச முடியாது. வா. சரிங்க அண்ணி. நீ என்னம்மா இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க? எனக்கே கூட பிறந்தவல்ல, உனக்கு என்ன பெத்த பாசம் பொங்குதோ? நீ போ மகா, நான் வரேன். இவகிட்ட பேச வேண்டியது கொஞ்சம் பாக்கி இருக்கு, அத முடிச்சிட்டு வரேன். நீ கிளம்பு. ஏண்டி ருக்கு, ஏன் இப்படி இருக்க? அவ உன்கிட்ட எப்பவாது அநாகரிகமா நடந்திருக்காளா? அவ உன் கூட பிறந்தவ தானே. அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற எதுக்குடி? ஏன் இப்படி மாறின? நீ இப்படி மாறுவனே
நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தானே வளர்த்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே துணிமணி வாங்கி கொடுத்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஒரே வீட்டில் தானே நடந்திருக்கு. நீ மட்டும் ஏன் இப்படி மாறி இருக்க? ஒழுங்கா உன் குணத்தை மாத்திக்கோ. சரியில்லை நீ. நீங்க பாரு, உன் அட்வைஸ் எல்லாம் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. எந்த விதத்துல நீ என்னையும் அவளையும் ஒரே மாதிரி வளர்த்தன்னு சொல்ற? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி குத்தல. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மகா மகா மகான்னு தான் தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப. என்னையும் அவளையும் ஒண்ணு போல வளர்த்தாலாம. இங்க பாரு, அதேதான் இந்த வீட்லயும் நடக்குது. யாரும் என்ன மதிக்கல, யாரும் என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல. நான் எப்படி இருக்கேன்னு கூட இந்த வீட்ல யாரும் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருமே அந்த மகாவை தானே தலையில தூக்கி வச்சு ஆடுனாங்க. அதுக்கு தான், அத பழி வாங்குறதுக்காக தான் இந்த 4 வருஷம் நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன் என் 2 பிள்ளைங்களோட. எனக்கு எந்த குறையும் இல்லாம. போதுமா? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? 2 பிள்ளையா? யார பிள்ளையடி நீ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க? அது மகா பிள்ளை. எப்பவுமே அவ மகாவோட மகதான். இங்க பாரு, இன்னைக்கு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாம உன் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எப்ப உண்மை தெரியுதோ உன் மூஞ்சில காரி துப்பும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. பச்சை குழந்தைகிட்ட அசிங்கப்பட போறியா? அதுவும் இல்லாம உனக்கு ஒரு மக இருப்பா. அவ உன்னை மதிக்கவே மாட்டா. என்னம்மா மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் என் விதத்துல சரியா தான் இருக்கேன். மரியாதையா வெளியே போ. நீ திருந்துறதா சரித்திரமே கிடையாது. உன் மக உன் மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு அவ வாயாலே கேட்கிற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். அப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி என்ன செய்யணும் தெரியாம தனி மரமா கிடக்க போற. அப்ப என் காலடியில வந்து விழுவேன். அப்ப வச்சுக்கிறேன்டி உனக்கு. அது நடக்கட்டும், அப்ப பாப்போம். இப்ப கிளம்பு. ஏங்கிட்டியாடி சவால் விடுற? நான் உன்னை பெத்தவ. அது நடக்குதா இல்லையான்னு பாரு. சனியம் பிடிச்சவளுக்கு எங்க இருந்துதான் தேடி கண்டுபிடிச்சாளுகளோ தெரியல. நான் நிம்மதியா இருக்கிறத இருக்க விடாம கெடுத்து குட்டிச்சுவராக்கி இங்க கூட்டிட்டு வந்து என்ன சிற கைதியா ஆக்குறதுக்கு தான் இந்த வேலைய பார்த்திருக்காளுக போல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்? வரும் வரும். பூனைக்கறி திங்கிற காலம் வரும். சனியனே, நீ திருந்தவே மாட்டியா? ஏண்டி இப்படி இருக்க? எல்லாம் ஒன்னாலதான். நீ ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அசிங்கப்பட போறேன்? உன் அண்ணன் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்னைக்காவது கட்டின பொண்டாட்டி என்ன மதிச்சிருக்கியா? எல்லாரும் முன்னாடியும் எத்தனை தடவை என்ன அசிங்கப்படுத்தியிருப்ப சொல்லு. உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன். நீ பண்ண தப்புக்கு ஏன் மேல பழி போட்டியா? நீ நல்லவளா இருந்தா நான் ஏண்டி உன்னை அசிங்கப்படுத்த போறேன்? மரியாதையா வெளியே போ. உன்கிட்ட பேச நான் விரும்பல. எப்படி பேச முடியும்? அதுக்கு மேல ஒரு வார்த்தை உனக்கு சொல்லதுக்கு இல்லல்ல. அப்போ அப்படித்தான் இருப்ப. ஜானன வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஆண்ணே ஆண்ணின்னுக்கிட்டு இந்த ஆளுக்கு கட்டின பொண்டாட்டி என் நினைப்பே வராது போல. இன்னும் இந்த ஆளு இப்படித்தானே இருக்கான். செல்லம், இத்தனை நாள் அப்பா விட்டுட்டு எப்படிமா இருந்தீங்க? ஐ லவ் யூ செல்லம். நான் அம்மாவோட தான் நந்தனமா இருக்குமா என்ன நல்லா பார்த்துட்டாங்க. உங்களுக்கும் அம்மாக்கும் சண்டையா? இனி அப்பா விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது, சரியா? போக மாட்டேன்பா. நானும் பாப்பாவும் அம்மா கூட தான் நந்தனமா. பாப்பாவும் அம்மா கிட்ட தான் இருந்தா. அழாதப்பா. நான் அழல தங்கம். நீ நல்லா இருக்கணும், சரியா? நீயும் பாப்பாவும் இங்கேயே தான் இருக்கணும். அப்பா கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக கூடாது. இனி ருக்கம்மா கூப்பிட்டாலும் போகவே கூடாது, சரியா? போக மாட்டேன்பா. அம்மா கூடயும் போக கூடாதா? நீ எப்பவுமே அப்பா சொல்லாம யாரு கூடயும் போக கூடாது.
அப்பா கூடவே தான் இருக்கணும் சரியா? பாப்பாவையும் எங்கேயும் விடக்கூடாது. சரிப்பா, நீ அழாதப்பா. சரிங்க செல்லம். செல்லக்குட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப ஹாப்பி தானே? இங்க பாரு, மகாச்சிட்டிடா பாப்பாவெல்லாம் கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாங்க தெரியுமா? இப்ப நான் பாப்பா கூட போய் விளையாடுறேன், நீ மகாச்சிட்டியை சமாதானப்படுத்து சரியா? ஏய், நீ ஒருத்தனே போதும். சரி சரி, எல்லாரும் விளையாடுங்க. சித்தப்பா டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆச்சிக்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு உட்காந்து விளையாடுங்க சரியா? நான் இப்ப வரேன். எங்கேயும் நான் கூப்பிடாம போகக்கூடாது சரியா? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இனிமே பாப்பா ரெண்டு பேரையும் எங்கேயுமே விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். பாப்பா வாமா போய் விளையாடுவோம். போயிட்டு வரம்பா. சரிங்க செல்லம். மகா, எப்படி மகா இருக்க? நல்லா இருக்கியா? பேசு மகா. மகா, உனக்கு என் மேல நிறைய கோபம் இருக்கும். ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் மேல என்னைய மீறி நான் கோபப்பட்டுற கூடாதுன்னு தான் இங்கிருந்து போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு மகா. என்னடி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? ஓ கண்ணில் 1000 வார்த்தை இருக்கு, 1000 கேள்விகள் இருக்கு. அதுக்கு எல்லா பதிலும் நான் நிதானமா சொல்றேன். என்னை புரிஞ்சுக்க மகா, ப்ளீஸ் மகா, என்னை மன்னிச்சிரு. பேசு மகா. ஏன் மகா, நான் குழந்தைய பார்க்குற ஆர்வத்தில் இங்கே வந்தேன்னு நினைக்கிறியா? உன்னையும் சேர்த்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தாண்டி வந்தேன். புரிஞ்சுக்க மகா. என்னால் உன்னை பிரிஞ்சு எப்படி இருந்திருக்க முடியும்னு நீ நினைக்கிற? மகா, நான் குழந்தைய பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருக்க மாதிரி தான் நீனும் வேதனைப்பட்டிருப்ப. ஆனா உன் தங்கச்சி மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிற ஒரே ஆத்திரம்தான். மற்றபடி எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை மகா. புரிஞ்சுக்க மகா. நான் இங்க இருந்தா அனாவசியமா உன் மேல கோவப்பட்டுருவனோன்னு நினைச்சுதான் நான் இங்கிருந்து போனேன். புரிஞ்சுக்க மகா. பரவாயில்லங்க, எல்லாத்தையும் பொறுத்து தானே போகணும். அதுதானே பொம்பளைங்களோட தலைவிதி. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என்னால சொல்ல முடியல. போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன மகா, இப்படி பட்டும் படாமலும் பேசுற? நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? எல்லாமே ஒன்னாலதான். தொலைஞ்சு போன சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுத்துருக்க. தேங்க்ஸ் மகா. நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நான் நம்புறேன். இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? எனக்கு என்னங்க கோவம்? எனக்கு கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என் மனசுல உள்ள ஆதங்கத்தை நான் அப்படி வெளிப்படுத்துறேன்னா இருக்கும். உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ் மகா, புரிஞ்சுக்கோ மகா. இப்படி எல்லாம் பேசாத, மனசு வலிக்கு. நான் உன்னை பிரிஞ்சு போனா சந்தோஷமா போயிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என் மனசுல எவ்வளவு வேதனை இருந்திருக்குன்னு உனக்கு புரியாது. புரிஞ்சுக்க மகா. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. நான் என்னங்க பண்ண முடியும்? நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? சொல்லுங்க. அவ கூட பிறந்தது ஏன் தப்பா இல்ல அவ தப்பா? அவளோட புத்தி இப்படி போனதுக்கு என்னால என்னங்க பண்ண முடியும்? என்னோட ஒரிஜினல் குணமே இதுதானே. அதை எப்படி என்னால கொடூரமா மாத்திக்க முடியும்? இன்னைக்கு கூட என்னை மீறிதான் நான் அவளை அடிச்சிருக்கேன். ஆனா மனசளவுல நான் இது வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. எப்படினாலும் என் குழந்தை என்னை தேடி வருவா, எனக்கு கிடைப்பாங்கிற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட என் மனசுக்கு இதை மட்டும் தாங்கிக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. மன்னிச்சிருங்க. போக போக என்னை மாத்திக்கிறேன். இப்ப விடுங்க, எதையும் பேச வேண்டாம். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். மகா, நீ இப்படி சொன்னா எப்படி மகா? என்னால தாங்கிக்க முடியலடி. என்னங்க சொல்ல சொல்றீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? மனசு இறுகி போச்சு. 1 வருஷமா 2 வருஷமா 4 வருஷங்க. இந்த 4 வருஷத்துல நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? என்னை விரும்பி விரும்பி காதலிச்சிங்க. நீங்க காதலிச்ச உடனே நானும் சரின்னு உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன். என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. உங்களை நம்பிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா குழந்தை பிறந்த உடனே குழந்தைய அவ தூக்கிட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவ தூக்கிட்டு போனது எனக்கு ஒரு பக்கம் ஆடினா, நீங்க என்னை விட்டுட்டு ஓடுனீங்களே அது மறுபக்கம் ஆடி. எதை மறக்க சொல்றீங்க? எதை மறக்க சொல்றீங்க? ரெண்டுமே என் மனசுல நீங்க வடுவா ஆயிப்போச்சு. இப்ப உடனே வந்து என்னை மாத்திக்கோனா எப்படி முடியும்? எப்படிங்க முடியும்? நான் மறக்க முயற்சி பண்றேன்.
ஆனா இப்ப உடனே முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் பண்ணது தப்புனா மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிரு மகா. நான் வேணும்னு எதையும் பண்ணல. என்னை புரிஞ்சுக்கோ. உன்னை அப்படியே விட்டுட்டு போனதுனால என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரல. ஆனா தப்பி தவறி கூட நான் உன்னை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல தான் நான் குறியா இருந்தேன். நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிருமா. பரவாயில்லங்க, நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன். நம்ம குழந்தைக்காக நாம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்குவோம். இது வரைக்கும் நாம 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும். இனி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்போம். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். I love you மகா. I love you so much மகா. ஐ லவ் யூ டூங்க. தேங்க்ஸ் டி. நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். நான் பண்ணது தப்பு தாண்டி. என்னை மன்னிச்சிருடி. ஏன் இதையே எம்பிட்டு நேரம் சொல்லிட்டு இருப்பீங்க? மன்னிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? தப்பு பண்றவன் மனுஷ இயல்பு. அதுல என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க குழந்தை மேல உங்களுக்கு அதிகமான பாசம், அதனால அந்த கோபத்தை என்கிட்ட வெளிக்காட்டியிருக்கீங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, டயர்டாக இருப்பீங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி மகா. உடனே மறனா எப்படி மறக்கிறது? பண்ணதெல்லாம் உடனே எப்படி மறக்க முடியும்? தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வர முடியாம அம்பிட்டு கோபம் மனுஷனுக்கு. என்ன சொல்றது? எல்லா வீட்லயும் நடக்கிறத விட இங்க அதிசயமா தான் நடக்கு. என்னடி முணங்குற? என்னை குளிக்க போக சொல்லிட்டு. அது மட்டும் நல்லா காதுல விழும். பாம்பு காது தானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. சரியான ஆளுதாண்டி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல.